வீட்டின் எதிரி பற்றி சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். வெளியில் இருக்கும் எதிரி ஆபத்தானவன் இல்லை. அவன் யார் என்று தெரியும். அவன் என்ன செய்ய போகிறான் என்பதும் புரியும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும் எதிரி, அவன் சிரிப்பான், பேசுவான், நம்மோடு வாழ்வான். ஆனா உள்ளுக்குள் நம்மை கீழே இழுக்க நினைப்பான். அவன் நம்முடைய பலவீனங்களை கவனிப்பான், நம்முடைய நம்பிக்கையை பயன்படுத்துவான், நம்முடைய அமைதியை பலவீனம் என்று நினைப்பான். அவன் இலக்கு ஒன்றே, நம்மை மனதளவில் உடைக்க வேண்டும். அதனால இந்த மாதிரி மனிதர்களை சமாளிக்க சாணக்கியர் சில வழிகளை சொல்லுகிறார். முதல், உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். அவர் உங்களை காயப்படுத்த முயற்சி செய்வார், உங்களை ப்ரவோக் செய்வார், உங்களை கோபப்பட வைக்க முயல்வார். நீங்கள் உடனே ரியாக்ட் செய்தால் அவர் வெற்றியடைவார். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர் தோல்வி அடைவார். இரண்டாவது, உங்கள் நடத்தையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாக இருந்தால், நீங்கள் நேர்மையாக இருந்தால் ஒரு கட்டத்தில் மக்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் எதையும் நிரூபிக்க முயற்சிக்க வேண்டியதில்லை. மூன்றாவது, அவசரப்படாமல் இருங்கள். ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாள் தவறு செய்வான். அந்த நேரம் வரும் வரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், கவனமாக இருங்கள். ஆனால் பதிலடி கொடுக்க அவசரப்படாதீங்க. நான்காவது, தூரம் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சில மனிதர்களுடன் விவாதம் செய்ய தேவையில்லை. சில சமயம் விலகுவது தான் சரியான முடிவு. அவர்களின் வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் இருக்கவும், அவர்களை புறக்கணிக்கவும். ஐந்தாவது, உங்கள் செயல்களால் பதில் கொடுங்கள். யாராவது உங்களை குறைத்து பேசினால் நீங்கள் வளர்ச்சி அடையுங்க, உங்கள் வெற்றியே அவர்களுக்கு பதில். ஆறாவது, நிறுத்தாமல் முன்னேறுங்கள். அவர்கள் உங்கள் கவனத்தை சிதறடிக்க முயற்சி செய்வார்கள். நீங்கள் உங்கள் இலக்கில் கவனம் வைத்தால் அவர்கள் எந்தவித பாதிப்பும் செய்ய முடியாது. ஏழாவது, சிலரை வாழ்க்கையிலிருந்து விலக்குங்கள். அனைவரும் நமக்கு நல்லவர்கள் அல்ல. சிலரை நம்முடைய அமைதிக்காக விலக்க வேண்டியிருக்கும். இது தவறல்ல. கடைசியாக, மடனத்தின் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். மடனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு கட்டுப்பாடு. நீங்கள் பேசாமல் இருந்தால் மற்றவர்களின் உண்மை வெளிப்படும். நீங்கள் அமைதியாக இருந்தால் நீங்கள் தெளிவாக யோசிக்க முடியும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், வெளியில் உள்ள எதிரி ஆபத்தானவன் அல்ல. உங்களை பாதிப்பது உங்களுக்கு அருகில் இருப்பவராக இருக்கலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சண்டை போட தேவையில்லை. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாகவும் விழிப்புடன் இருந்தால் ஒரு நாள் எல்லாமே உங்கள் பக்கம் திரும்பும்.